அன்பினர்களே, வளைகுடா பதற்றம் நீடித்த வண்ணமே இருக்கின்றது. நாட்கள் நகர்ந்தாலும் ஒரு ஒரு யுத்தத்தை நோக்கியே அத்தனை மூமெண்ட்டும் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஒரு செய்தியை சொல்லி அச்சம் கொண்டிருக்கின்றது. அதாவது ஈரானின் 5000 வலிமையான பாலிஸ்டிக் ஆயுத ஏவுகணைகள், இரும்பு குவிமாடங்கள் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களை மூழ்கடித்து விடும் என்று இஸ்ரேல் ராணுவ தரப்பால் சொல்லப்படுகின்றது. ஒரு மூத்த ராணுவ அதிகாரி தான் சந்தேகத்துக்கிடம் என்று இஸ்ரேல் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணையுடன் இணைந்து வாழ முடியாது என்றும், ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒரு இருத்தலியலில் அச்சுறுத்தல் வெறும் வரையறுக்கப்பட்ட ராணுவ சவால் அல்ல என்றும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆச்சரியமும் அதிசயமும் அச்சமும் இருக்கின்றது. இந்த செய்திக்குள் சொல்வோமானால், ஈரானின் 5000 வலிமையான பாலிஸ்டிக் ஆயுத கிடங்கு, இரும்பு குவிமாடம், அம்பு மற்றும் அமெரிக்க வளைகுடா தளங்களை மூழ்கடித்து விடும் என்று இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளுகிறது. முதலாக இந்த செய்தி ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் முதலாக ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். பாவி நல்லறி 2027 ஆண்டுக்குள் 5000 ஏவுகணைகளை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படும் என்றும், ஈரானின் வேகமாக விரிவடைந்து வரும் பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத கிடங்கு, இஸ்ரேலின் இரும்பு குவிமாடம், டேவிட் ஸ்லிங் மற்றும் அம்பு அமைப்புகளை நீடித்து செறிவூட்டல் போர் மூலம் மூழ்கடிக்கும் திறன் கொண்ட எரித்தலிகளில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்பதை இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பு முதலாக ஒப்புக்கொள்கிறது. வாஷிங்டனான ரகசிய பரிமாற்றங்கள் மூலம் வழங்கப்பட்ட ஒரு கூர்மையான மூலோபாய மதிப்பீட்டில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள், இஸ்ரேலின் மேம்பட்ட பல அடுக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்பு கூட ஈரானின் வேகமாக பரவிவரும் பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்திற்கு எதிராக முழுமையான பாதுகாப்பை உத்தரவாதம் செய்ய முடியாது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர். ஒரு மூத்த ராணுவ அதிகாரி சந்தேகத்திடமின்றி இஸ்ரேல் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் இணைந்து வாழ முடியாது என்றும், ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒரு இருத்தலிகளில் அச்சுறுத்தல் வெறும் வரையறுக்கப்பட்ட ராணுவ சவால் அல்ல என்றும் எச்சரித்திருக்கின்றார். இந்த ஒப்புதல் வாக்குமூலம் ஜூன் 2025 ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று அழைக்கப்படும் இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்து இஸ்ரேலிய அச்சுறுத்தல் மாதிரியின் நிதானமான மறுசீரமைப்பை பிரதிபலிக்கிறது. இதன் போது 550க்கும் மேற்பட்ட ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் தற்காப்பு கட்டத்தை நிறைவு செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல்களின் ஏவப்பட்டன என்றும், இடைமறிப்பு விகிதங்கள் 86% எட்டியதாக கூறப்பட்ட போதிலும் கட்டமைப்பு பாதிப்புகளை அம்பலப்படுத்தி உள்ளது. 2025 மோதலுக்கு பிறகு ஈரானின் ஏவுகணை இரும்பு தோராயமாக 2000 முதல் 3000 யூனிட்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய உற்பத்தி விகிதங்கள் மாதத்திற்கு கிட்டத்தட்ட 100 ஏவுகணைகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தடையின்றி நீடித்தால் 2027 ஆண்டுக்குள் குறைந்தது 5000 ஏவுகணைகளாக விரிவடைந்து விடும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கின்றது. இப்போது மோசமான சூழ்நிலை மாதிரியாக்கத்தின் கீழ் தசாப்தத்தின் இறுதிக்குள் 8000 முதல் 10,000 ஏவுகணைகளை நோக்கி ஈரான் செய்துவிடும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் அதன் சமச்சீரற்ற ராணுவ கட்டுப்பாட்டின் மைய தூணாக உருவாகியுள்ளது. தற்போதைய இஸ்ரேலிய உளவுத்துறை மதிப்பீடுகள் ஈரானின் ஏவுகணை கையிருப்பு ஏற்கனவே 2025 மோதலுக்கு முந்தைய நிலைமைகளை நோக்கி மீட்டு வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர். இது மாதத்திற்கு 100 ஏவுகணைகள் என்ற மதிப்பிட்ட வேகத்தில் செலவழிக்கப்பட்ட சரக்குகளை நிரப்பக்கூடிய தொழில்துறை மீட்சியை பிரதிபலிக்கிறது. இதன் மூலம் முக்கிய ஈடுபாடுகளுக்கு பிறகு மீட்பு காலக்கெடுவை 2 ஆண்டுகளுக்குள் சுருக்குகிறது. 2027 ஆண்டுக்குள் 5000 ஏவுகணைகளாகவும், தசாப்தத்தின் இறுதிக்குள் 8000 முதல் 10,000 வரையிலான சாத்தியமான வளர்ச்சியாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை இலாகா இஸ்ரேல் அமெரிக்க தளங்கள் மற்றும் வளைகுடா அரச உட்கட்டமைப்புக்கு எளிதான பிராந்திய தாக்குதல் வரம்பை வேண்டுமென்றே 2000 கிலோமீட்டருக்குள் கட்டுப்படுத்த உதவுகிறது. அதே நேரத்தில் கூடுதல் பிராந்திய சக்தியிடமிருந்து அதிகரிக்கும் பதில்களை தூண்டக்கூடிய கண்டங்களுக்கு இடையான வரம்புகளையும் தடுக்கிறது. ஷஹாப் 3 எமாட் 1 கைஃபார் ஷஹான் மற்றும் ஹைபர்சோனிக் ஃபட்டா போன்ற முக்கிய அமைப்புகள் ரேடார் பாகுபாட்டை சிக்கலாக்க வடிவமைக்கப்பட்ட கூட்டு ஷால்வுக்குள் செயலற்ற
வழிகாட்டுதல், துல்லிய மேம்பாடுகள், சூழ்ச்சி செய்யக்கூடிய மறு நுழைவு வாகனங்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஷார்க் பாதைகளை கலக்கும் திறன் கொண்ட பன்முகப்படுத்தப்பட்ட சரக்குகளை விளக்குகின்றன. ஹெஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் உட்பட தெஹ்ரானுடன் இணைந்த பிரதிநிதிகள் பிராந்திய ரீதியாக செறிவூட்டல் தந்திரோபாயங்களை பிரதிபலிப்பதன் மூலம் இந்த இயக்கவியலை பெருக்குகிறார்கள். இது 2015 முதல் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹவுதி படைகளால் 430க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவுதல்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் டேவிட் ஸ்டெர்லிங் மற்றும் ஏரோ 2 மற்றும் ஏரோ 3 அமைப்புகளை உள்ளடக்கிய இஸ்ரேலின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுற்றுச்சூழல் அமைப்பு உலகின் மிகவும் ஒருங்கிணைந்த அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்புகளில் ஒன்றை குறிக்கிறது. 2025ஆம் ஆண்டில் ஆபரேஷன் ரைசிங் லயன் போது ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக இடைமறிப்பு விகிதங்கள் தோராயமாக 86% பதிவாகியுள்ளன. இது மூலோபாய உட்கட்டமைப்பு சரிவை தடுக்கும் செயல்திறன் அளவீடு ஆகும். இருப்பினும் மீதமுள்ள பாதிப்புகளை வெளிப்படுத்த போதுமான சேதத்தை அனுமதித்தது. 4 முதல் 70 கிலோமீட்டர் வரையான குறுகிய தூர அச்சுறுத்தலுக்கு கொண்டதாக வடிவமைக்கப்பட்ட இருபிடோம் ராக்கெட்டுகள் மற்றும் பிறங்களுக்கு எதிராக திறம்பட செயல்படுகிறது. ஆனால் ஈரானின் ஆழமான உள்துறை ஏவுதளங்களில் இருந்து வெளிப்படும் நீண்ட தூர பாலிஸ்டிக் அச்சுறுத்தல் நிறைமாறலுக்கு புறம்பானது. அம்பு 2, அம்பு 3 அமைப்புகள் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக வெளிப்புற வளிமண்டல இடைமறிப்பு திறன்களை வழங்குகின்றன. 2025 ஈடுபாடுகளுக்கு பிறகு செலவழிக்கப்பட்ட இடைமறிப்பான்களை நிரப்புவதற்கு கணிசமான அமெரிக்க உதவி தேவைப்படுவதால் நிதி பரிமாணம் செயல்பாட்டு கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரிக்கிறது. டாட் மற்றும் SM-3 போன்ற சில அமைப்புகள் 2027 வரை நீடிக்கப்படும் நிரப்புதல் சுழற்சிகள் தேவைப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் உட்பட தெஹ்ரானுடன் இணைந்த பிரதிநிதிகள் பிராந்திய ரீதியாக செறிவூட்டல் தந்திரோபாயங்களை பிரதிபலிப்பதன் மூலம் இந்த இயக்கவியலை பொருத்துகிறார்கள். இது 2015 முதல் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹவுதி படைகளால் 430க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவுதல்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏவுகணை அளவை பல அரங்குகளில் விநியோகிக்கப்பட்ட அழுத்த பொறிமுறையாக செயல்படுத்துகிறது. அம்பு 2, அம்பு 3 அமைப்பு நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக வெளிப்புற மண்டல இடைமறிப்பு திறன்களையும் வழங்குகின்றது. சவுதி எண்ணெய் வயல்களை அனுமானமாக குறிவைப்பது அல்லது ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது கடல்சார் சுரங்க நடவடிக்கைகள் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியை சீர்குலைப்பது உலகளாவிய கடல் வழி எண்ணெய் ஓட்டங்களில் 30% அச்சுறுத்தும். இது பிராந்தியத்தில் நீண்டு செல்லும் பெரிய பொருளாதார விளைவுகளை அறிமுகப்படுத்துகிறது. 2027ஆம் ஆண்டுக்குள் 5000 ஏவுகணைகளை நோக்கிய பாதை மற்றும் அதன் பிறகு 10,000 இருக்கக்கூடிய பாதை பேச்சுவார்த்தை மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட தடைகள் அல்லது உற்பத்தி கட்டமைப்பை இலக்காக கொண்ட சீர்குலைக்கும் நடவடிக்கைகளின் அவசரத்தை தீவிரப்படுத்துகிறது. ஒவ்வொன்றும் தனித்துவமான விரிவாக்க பாதைகளை கொண்டுள்ளது. ஆக ஒட்டுமொத்தமாக ஹார்முஸ் ஜலசந்தியை சீர்குலைப்பு என்பது உலகளாவிய பொருளாதார சிக்கலுக்குள் கொண்டு செல்லும் என்பதும் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டாம் என்ற வற்புறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றது. ஆனாலும் இஸ்ரேலின் வற்புறுத்தல் என்பது உங்களை அதாவது இந்த நாம் அதாவது அமெரிக்க நெய்னாவின் பாலியல் சேட்டைகள் குறித்தான வீடியோக்கள் அதிக அளவு வெளிவரவிருக்கும் என்ற அச்சம் கொள்வதால் நாம் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றோம். இஸ்ரேலின் ஒரு அணுங்கு பிடிக்கில் இவர் மாட்டி இருக்கின்றார். நெய்னா ஒரு கழுத்து பிடிக்கில் மாட்டி இருக்கின்றார். ஒரு இறுக்கமான நெருக்கடிக்குள் இருந்து கொண்டு ஈரான் மீது ஒரு தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் பிடியில் இருப்பதால் நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு போரை தொடுத்தே ஆக வேண்டும் ஒரு நிலைமை ஈரானிய அமெரிக்க உயர் மட்டங்களுக்கு நன்றாக புரிவதாகவும் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் என்ன இந்த சிறுமிகள் தொல்லைதான். தனி தீவில் ஆடிய ஆட்டம் நெய்னாவின் ஏகப்பட்ட வீடியோக்கள் வெளிவரவிருக்கின்றதாகவே இஸ்ரேல் அச்சுறுத்துகின்றது. ஆக ஏற்கனவே நாறிப்போன ஒரு நெய்னா இன்னும் நாறிப்போக வாய்ப்பு இருப்பதால் ஈரான் மீது ஒரு தாக்குதல் தொடுக்க வேண்டிய மிக மோசமான ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்ற நெய்னா
நெய்னா இதிலிருந்து விடுதலை ஆகுவது என்பதே கடினம். இது முதலாக இஸ்ரேலிய இராணுவ தரப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. இந்த செய்திதான் இன்றைய உலக வெள்ளை ஊடகங்களில் ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் அடுத்த கட்டங்களும் என்னென்ன நகர்வுகள் வரப்போகுது என்பதில் நாங்கள் டே கவுண்டின் நாளை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். 10 நாள் அவகாசம் கொடுத்திருக்கின்றது நெய்னா. அந்த 10 நாட்களுக்குள் எவ்வளவு பலம் பொருந்துகொண்டு அதையெல்லாம் பார்க்க போகின்றார்கள். பார்க்கலாம் எவ்வளவு தூரம் அட்டகாசம் இருக்கும் என்பதையும் பார்க்கலாம். ஆம்னர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.